வணக்கம் கடவுளூர் டிவி நேருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அந்த தசாபுக்தி அந்தரங்களை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக். ஸோ சூரிய பெயர்ச்சி அதோடைய வழிபாடுகள் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுகிறோம். ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து மாதம் வந்து சூரிய பயிற்சி ஆகும்போது நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ 10ல் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப கமாண்டிங்காக பெரிய லெவலில் தொழில் பிளான்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2-11ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறோம். வியாபாரத்தில் வந்து பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதேவரை வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ 9ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் தந்தையால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் மூலம் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களும் பெரிய லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 4ஆம் அதிபதி ஆன செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4-9ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து 12ல் இப்போ ராசியிலே இருக்காருங்க. ஸோ ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது நிறைய பிரயாணங்கள் வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். தாய் தந்தையரை வந்து போய் பார்ப்பீங்க. ஸோ அவங்க மேலே ஒரு பாசம் இதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு நல்ல வெளிநாடு பிரயாணங்கள் அமைத்துக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சின்னதாக வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க அப்பா அம்மாக்காக. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளால் நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 8ஆம் அதிபதியாக இருக்கனால ஒரு விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டங்களை ஒரு விபரீத ராஜயோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. ஸோ அதாவது கொஞ்சம் வந்து வேலையில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கும் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பீரியட். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொடுங்க. ஏன்னா வந்து அது 8ல் இருக்கிற கிரகங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு பேராசையை ஏற்படுத்தி அதனால் ஒரு மன சலன்களையும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது அப்பா அம்மா மேலே ஒரு பதிவுகள் இருக்கும். ஸோ அப்பா வந்து கேதுவுடைய சார்ந்தும் சில நேரங்களில் அப்பா பேசுகிற வார்த்தை கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். நம்மளை கொஞ்சம் ஹர்ட் பண்ணோம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டுக்கணும். 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தான் பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பெரிய பிரயாணங்கள் ஸ்டேட் டு ஸ்டேட் இந்த மாதிரி போகிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ராசியில் இருக்கும். சிறந்த பலன்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பெரிய படிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. பெரிய ஒரு கோர்சஸ் பண்ணோம், பெரிய லெவலில் வந்து ஒரு ஃபாரின் போகணும், பெரிய லெவலில் படிக்கணும், ஒரு நல்ல ஒரு லெவலில் செட்டில் ஆகணுங்கிறதுனா சிறப்பான வாட்டியை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தோம் பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி இருந்தால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்குது ஸோ அவங்களுக்கான பரிகாரம்னு சொல்ல போகும்போது மொச்சை கடலைகளையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. யாருக்காச்சும் வாங்கி கொடுங்க, அவங்க சமைச்சிப்பாங்க. அதேமாதிரி சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து ஆதித்ய இருதயம் ஸ்லோகன் படிக்கிறதும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி அந்த ஸோ சந்திரன் தசாபுத்தி அந்த நடக்கும்போது வந்து சிறப்பான ஒரு அன்னதானங்களை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா வந்து சந்திரனுங்கிறது வேகமாக போகிற பிளானட்டும் போது உங்களுக்கு திங்கட்கிழமைகள் வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்திகள் செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ல் இருக்குங்க. ஸோ 12ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயம் ராசியில் இருக்கும்போது தாயார் தந்தையார் சம்மந்தமான விஷயம் சிறப்பான விஷயங்களும் அது கேதுவோடு இருக்கும்போது சின்ன ஒரு கருத்து மோதல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்னதாக இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே சரியாட்டுன்னு வச்சுக்கோமே. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கான பரிகாரம் யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினோ அவங்களோட பரிகாரம்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் அரிசி வாங்கி கொடுக்கலாம். யாருக்காச்சும் கஷ்டப்படணும் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தோ 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தோ ரொம்ப சிறப்பான பலன். அப்படி இல்லைனா செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லது. ஏன்னா நீங்கள் பண்ணுற பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் கோவப்படுவீங்க. ஸோ தேவையில்லாத கோபங்கள் ஒரு எமோஷன்
ப்ரொமோஷன்ஸான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜுக்காக ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ யாரெல்லாம் சிம்ம லக்னமாகிறது ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ யாரெல்லாம் வந்து ராகு தசாபுத்தி யாருக்காவது கோதுமை வாங்கி கொடுக்கலாம், ஃப்ரீயாக வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா சப்பாத்தி வாங்கி கொடுக்குறது நல்லது. அதுவும் சனிக்கிழமைகளில் வந்து சப்பாத்தி வாங்கி கொடுக்குறது, கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான. அது மட்டும் இல்லாமல் சூரியனை நோக்கி வணங்குறது, ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம், சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தினா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது விபரீத ராஜ்யங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. யாரெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து என்ன பண்ணலானும் போது ஸோ அவங்க வந்து மொச்சை பயிர்களை வந்து வியாழக்கிழமைகளில் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்களுக்கு தாயார் மூலியமாகவும் உங்கள் ஒய்ஃப் மூலியமாகவும் ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசாபுத்தி அந்தரம். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்குமானா அவர் வந்து இப்போ வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி நீங்கள் என்ன பண்ணலாம்னும் போது யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரம் அன்னதானங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சனிக்கிழமைகளில் வந்து ஒரு அரிசி வாங்கி கொடுக்குறது, ஒரு 5 கிலோ 10 கிலோ வந்து கஷ்டப்படுறவங்களும் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். இல்லைனா வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கும். சனிக்கிழமைகள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரம். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 பெருத்த லாபங்கள், பெரிய ஏற்றங்கள், பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டைகள் வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா வயதானவர் ரொம்ப வயசானவர்களும் துணிமணி எடுத்து கொடுக்குறது, ஊனமுற்றவர்கள் வந்து துணிமணி எடுத்து கொடுத்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம், அவர் வந்து உங்களுக்கு ராசியிலும் நிறைய சின்ன சின்ன கேள்விகள் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதனால் வந்து யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம், என்னென்னா உங்களுக்கு வந்து பச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், இப்போ சின்ன குட்டி குட்டி குழந்தைங்க இருப்பாங்க, கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு வந்து துணிமணி எடுத்து கொடுக்கறது ஒரு சிறப்பான பலன்கள். நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது, பென்சில் வாங்கி கொடுக்குறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து கேது சுக்கிரன் தசாபுத்தினா சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சுக்கிரன் வந்து இப்போ வந்து 10ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணம் மட்டமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அப்பா சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து யாருக்காச்சும் வந்து அன்னதானங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைகள் வந்து அரிசி வாங்கி கொடுக்குறது, இல்லைனா வந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அம்மா மூலியமாகவோ ஒய்ஃப் மூலியமாகவோ ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம் வந்து வெள்ளிக்கிழமைகள் எடுத்து கொடுக்கும்போது சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும், ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பயிற்சி. ஸோ சூரியனுடைய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகி வரும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சியாகும். ஸோ அந்த மாதிரி பயிற்சியாகும் காலகட்டங்களில் ஒரு புண்ணிய காலம்னு ஒன்று வருதுங்க. ஸோ அந்த புண்ணிய காலத்தில் வந்து என்னென்ன ப்ரேயர்ஸ் பண்ணலாம், என்னென்ன பிரார்த்தனை வைக்கலாம், எப்படி வழிபாடு பண்ணுங்கிற முறையை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டங்களில் வந்து சரம், ஸ்திரம், உபயம்னு ஒரு 3 கட்டம் வருங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா மேஷ ராசிக்காரர் வந்து மேஷம், கடகம், துலாம், மகரம். ஸோ இந்த 4 ராசிகளில் சூரியன் வருகிற ஒரு காலகட்டம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த 4 ராசிகளில் வந்து சூரியன் இப்போ மீனத்துலேருந்து மேஷத்துக்கு வரான்னு வச்சுமே. ஸோ அப்போது என்ன வழிபாடு பண்ணணும், இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா பஞ்சாங்கத்துக்கு போங்க. அந்த தமிழ் மாதம் இப்போ ஆணி மாதம் போது ஆணி மாதத்துலேயே வந்து முதல்லே இருக்கும், ஒன்று முதல்ல இருக்கும், அது மொதல் மாதத்தில் லாஸ்ட்டில் இருக்கும். அப்போ போட்டிருப்பாங்க ஸோ இந்த புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த என்ன புண்ணிய காலம் என்ன டைமுங்கிறத போட்டிருப்பாங்க. அந்த வழிபாடு அப்போ பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும், கடகராசிக்காரர்களுக்கும், துலாம் ராசிக்காரர்களுக்கும், மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த 4 ராசியில் வந்து சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு. ஸோ அதை வந்து சங்கராந்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஸோ சங்கராந்தி புண்ணிய காலம்ங்கிறது வந்து ஒரு மாதத்துல அந்த சூரியன் பயிற்சி ஆகிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும். ஸோ அப்படி அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து சரராசின்னு சொல்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அந்த ஒரு ஐயப்பன் வழிபாடு வந்து ஐயப்பன் கோயிலில் அந்த இப்போ உதாரணம் சொன்னால் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும்,
நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அந்த டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். சிறப்பான பலன்கள். நீங்கள் வந்து குலதெய்வ தோஷங்களை நீக்க வல்லது. உங்கள் குலத்தில் வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ராசியில் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸோ இந்த 4 ராசியில் சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் வருகிற சங்கராந்தி புண்ணிய காலங்களில் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம். ஸ்திர ராசிகள் வந்து சூரியன் பிரவேசிக்கிற காலங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி வரும், சிம்ம ராசி வரும், விருச்சிக ராசி வரும், கும்பராசி வரும். இந்த 4 ராசிகள் வந்து ஸ்திர ராசி. ஸோ இப்போ அந்த ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கிற காலம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய காலம். யாராச்சும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க, என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள், அதாவது நீங்கள் பஞ்சாங்கத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு இருக்கும், அந்த டைம் இருக்கும். ஸோ அந்த 1 hour நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. 10லேருந்து 11 வச்சுப்போமே, அந்த 10லேருந்து 11 அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு 27 முறை அந்த பெருமாளை வந்து சுற்றுறது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மென்மை அடையும். பணம் செல்வம் குழிக்க இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடவே விடாதீங்க. ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லோருக்குமே விட இது வந்து ப்ரூவ்டு சயின்ஸ், ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உபயராசிகள். ஸோ உபயராசிகள்னும் போது மிதுன ராசி, அதுக்கப்புறம் கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி. ஸோ இது 4 ராசியில் வந்து சூரியன் நுழைகிற அந்த காலகட்டம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஷடசிதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஸோ ஷடசிதி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது ஈஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரியன் வந்து ஷடசிதி புண்ணிய காலத்தில் தான் பிரவேசிக்கிறார். ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சித்தர்கள் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ சித்தர்களை வழிபாடு பண்ணணும். சித்தர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக. இல்லைன்னா பழைய சிவன் கோயில்கள், ஸோ ஏதாச்சும் பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வில்வம் போட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள். இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே நாளைக்கு தெரியல, ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இதை புண்ணிய காலத்தை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வழிபட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான வாழ்க்கையெல்லாம் இருக்கும். ஸோ மற்றபடி இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.